வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ஒரு தேங்காய் சட்னியும் இட்லிக்கு நல்ல ஒரு கார சட்னியும் ஈஸியாக ஸ்கூல் டயத்தில் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. தேங்காய் சட்னிக்கு நம்ம ரெடி பண்ணிக்கிறலாம். நான் தேங்காய் ஒரு அரை முடி தேங்காய் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மேலே தோலெல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் துருவி கூட எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி 4 பச்சை மிளகாய், இஞ்சி கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். 2 3 பூண்டு தேவைக்கு ஏற்ற மாதிரி இதை கூட்டி குறைச்சி நீங்கள் எடுத்துக்கோங்க. பொட்டுக்கடலை இல்லைங்கிறதுனால நான் ஒரு 4 5 முந்திரி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி அரைக்கிறப்ப கொஞ்சம் நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் முந்திரி இல்லைன்னா பொட்டுக்கடலை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கல் உப்பு வச்சு நான் மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். தேங்காய் சட்னிக்கு நான் ரெடி பண்ணி அரைச்சி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டேன். நீங்கள் கார சட்னிக்கு ரெடி பண்ணிக்கிறலாம். நான் சின்ன வெங்காயம் சாம்பார் வெங்காயம் தான் ஒரு கொஞ்சமாக எடுத்திருக்கேன். இது ரோட்டு கடையிலலாம் கார சட்னி செய்வாங்கல்ல, அந்த சட்னி தான் செய்ய போகிறேன். இது வதக்கி செய்யாமல் அப்படியே மிக்சியில் அரைக்கணும். இப்போ சாம்பார் வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட நீங்கள் எடுத்து பொடியாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ தக்காளி பெரிய தக்காளி, நாட்டு தக்காளி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இல்லைனா நீங்கள் இருக்கிற தக்காளி பெங்களூர் தக்காளியாக இருந்தால் கூட பரவாயில்ல, அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக புளி, நெல்லிக்காய் அளவு புளி சேர்க்கணும். நான் தக்காளியோடைய அளவு அதிகமாக இருக்கிறனால கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன். இதில் வெல்லம் வச்சு கூட நீங்கள் அரைக்கலாம். நான் வெல்லம் சேர்க்கல. இப்போ இதை மிக்சியில் நான் அரைச்சிட்டு தாளிக்கிறப்ப காட்டுறேன். அப்படியே தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டு, இல்லைன்னா 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ தான் காரம் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி மிக்சியில் அரைச்சாச்சு. இப்போ இதுக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாம் தேங்காய் சட்னிக்கு. இப்போ 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு, உளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை இதை போட்டு தாளித்து அப்படியே தேங்காய் சட்னியில் கொட்டிடுங்க. இதே மாதிரி தான் தக்காளி சட்னி, கார சட்னிக்கும் ஸ்டவ்வை பற்ற வச்சு இந்த மாதிரி கடாயில் எண்ணெய் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா சூடானதுக்கு முன்னாடி கடுகு, உளுந்தம் பருப்பு சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சு வர்றப்ப கருவேப்பிலை சேர்த்து அப்படியே கலந்து விட்ருங்க. இப்போ இது ஒரு டிஃபனுக்கு நல்ல ஒரு சட்னி. ரொம்ப அவசர வேலையில் ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.